ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். சிஏ பைட்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டண்டா இருக்கிற டாபிக் எல்லாம் பிரீஃபா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பார்க்க போற ஒவ்வொரு லைனுமே நமக்கு என்ன கேட்பாங்கன்னா அப்கமிங் மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதுதான். ஸோ அப்படி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2024. ஸோ 2024 இந்த இயரோட நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா, இட் இஸ் 17th எடிஷன். ஸோ 17th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னா, நியூ டெல்லியில நடந்துச்சு. ஓகேவா? நியூ டெல்லியில நடந்துச்சு. எப்போனா 16th ஆகஸ்ட் 16th ஆகஸ்ட் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ எங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நேஷனல் மீடியா சென்டர் நியூ டெல்லி, நேஷனல் மீடியா சென்டர் நியூ டெல்லியில அனௌன்ஸ் பண்ணாங்க. இது 17th ஒன். ஓகேவா? 17th எடிஷன். இதுல எந்தெந்த பிலிம் எந்தெந்த கேட்டகரியில யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். எல்லாமே இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம். ஓகேவா? பிலிம் கேட்டகரியில பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில எந்த பிலிம் வின் பண்ணிருக்கு அப்படின்னா, ஆட்டம் தி பிளே. ஓகேவா? ஆட்டம் தி பிளே. இந்த பிலிம் தான் என்ன இருக்குன்னா பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் அப்படிங்கிற அவார்டை வந்து வாங்கியிருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் கேட்டகரி, பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல். ஐ மீன் ஹீரோவா. ஓகேவா? ஹீரோவா பிளே பண்ணதுல யார் வந்து பெஸ்ட் ஆக்டர்? பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் யாருன்னா ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டி. ஸோ எந்த பிலிமுக்காக அப்படின்னா, காந்தாரா. ஸோ காந்தாரா பிலிமுக்காக ரிஷப் ஷெட்டிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ரோல் அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்டர் பார்த்தோம், ஆக்ட்ரஸ் பார்க்கலாமா? ஆக்ட்ரஸ். அதே மாதிரி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல், ஐ மீன் ஹீரோயினா. ஓகேவா? ஸோ யார் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நித்யா மேனன். நித்யா மேனன் தான் வின் பண்ணியிருக்காங்க. எதுக்காக, எந்த பிலிம்காக அப்படின்னா, திருச்சிற்றம்பலம். இந்த பிலிம்காக நித்யா மேனனுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் லீடிங் ரோல் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஆக்ட்ரஸையுமே செலக்ட் பண்ணிருக்காங்க. அது யாரு அப்படின்னா, மானசி பரேக். மானசி பரேக் என்ன பிலிம்காக அப்படின்னா, கட்ச் எக்ஸ்பிரஸ். கட்ச் எக்ஸ்பிரஸ். ஸோ ஆக்டர் பார்த்தாச்சு, ஆக்ட்ரஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதே இதுல பெஸ்ட் ஹிந்தி பிலிம். ஓகேவா? பெஸ்ட் ஹிந்தி பிலிம் ஃபோர்த் அவார்டு வந்து என்னன்னா, பெஸ்ட் ஹிந்தி பிலிம். பெஸ்ட் ஹிந்தி பிலிம் அவார்ட்ல எந்த பிலிம் வந்து பெஸ்ட் ஹிந்தி பிலிம் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குல்மோஹர். குல்மோஹர் வந்து பெஸ்ட் ஹிந்தி பிலிம் கேட்டகரியில வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ பெஸ்ட் டைரக்ஷன், டைரக்டர் கேட்டகரியில யாரு அப்படின்னு சொல்லி, பெஸ்ட் டைரக்ஷன் டைரக்டர். சோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சூரஜ் பர்ஜட்டியா. சூரஜ் பர்ஜட்டியா. சோ இவரோட பிலிம் நேம் என்ன அப்படின்னா, உன்சாய். உன்சாய் அப்படிங்கிற பிலிம் டைரக்ட் பண்ணதுக்காக சூரஜ் பர்ஜட்டியாக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து பார்த்தோம்னா, சப்போர்ட்டிங் ரோல்ல லீடிங் ரோல் பார்த்தாச்சா. இதுல சப்போர்ட்டிங் ரோல், சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து பெஸ்ட் ஆக்டர். பெஸ்ட் ஆக்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பவன்ராஜ் மல்ஹோத்ரா. பவன்ராஜ் மல்ஹோத்ரா. சோ எந்த பிலிம்காக அப்படின்னா, ஃபௌஜா அப்படிங்கிற ஒரு பிலிம்காக. FOUJA, ஃபௌஜா. சோ அதே இதுல சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ். ஓகேவா? சோ ஆக்ட்ரஸ் சப்போர்ட்டிங் ரோல் தான், சப்போர்ட்டிங் ரோல்ல. ஓகேவா? சோ யாரு அப்படின்னா, நீனா குப்தா. எந்த பிலிம்காக அப்படின்னா, உன்சாய் அப்படிங்கிற ஒரு பிலிம்காக. சோ இந்த பிலிமை டைரக்ட் பண்ணதுக்கு தான் என்ன பண்ணாங்க, பெஸ்ட் டைரக்ஷன் அவார்ட் சூரஜ் பர்ஜத்தியாக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த பிலிம்ல
ஃபீமேல் கேரக்டர்ல சப்போர்ட்டிங் ரோல்ல யாரு வின் பண்ணிருக்காங்கன்னா நீனா குப்தா வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து பிளேபேக் சிங்கர்ல, ஓகேவா, பிளேபேக் சிங்கர்ல பெஸ்ட் மேல் கேட்டகரியில பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை யாரு வாங்கியிருக்காங்கன்னா அரிஜித் சிங். ஓகேவா? அரிஜித் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ எந்த பிலிம்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரம்மாஸ்திரா பார்ட் 1. பிரம்மாஸ்திரா பார்ட் 1. ஓகேவா? சோ இந்த படத்துல வந்த பாட்டுக்காக என்ன பண்ணிருக்காங்க, பிளேபேக் சிங்கர் பெஸ்ட் மேல் கேட்டகரியில அரிஜித் சிங்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதே இது ஃபீமேல். ஓகேவா? அதே இது ஃபீமேல் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர். சோ இந்த அவார்டு யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பாம்பே ஜெயஸ்ரீ. ஓகேவா? பாம்பே ஜெயஸ்ரீக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க, பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னா சவுதி வெள்ளக்கா அப்படிங்கிற ஒரு பிலிம்ல அவரோட பாட்டுக்காக, சவுதி வெள்ளக்கா. ஓகேவா? சோ பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு பாம்பே ஜெயஸ்ரீக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி. சோ எந்த பிலிம் வந்து நல்லா இருக்கு, அந்த சினிமாட்டோகிராஃபில வந்து பெஸ்டா இருந்த பிலிம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொன்னியின் செல்வன் 1. ஓகேவா? 2 கிடையாது, 1. பொன்னியின் செல்வன் 1க்கு தான் என்ன பண்ணிருக்காங்க, பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து பார்த்தோம்னா பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே. பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே வந்து எதுக்கு, எந்த இது வந்து வின் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே இந்த அவார்டை யாரு வாங்கியிருக்காங்கன்னா ஆனந்த் எகார்ஷி அப்படிங்கிறவங்க வாங்கியிருக்காங்க. சோ எந்த பிலிமுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவுமே எனக்கு உன்சாய் அப்படிங்கிற ஒரு பிலிம் தான். ஸோ இந்த உன்சாய் அப்படிங்கிற பிலிம்ல வந்து ஃபீமேல் சப்போர்ட்டிங் ரோலும் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் டைரக்ஷன் அவார்டும் வாங்கியிருக்கு, இப்போ பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அவார்டும் வாங்கியிருக்கு. ஓகேவா? சோ அடுத்து மேல் பிளேபேக் சிங்கர், ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் பார்த்தாச்சு, சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம், ஸ்கிரீன் பிளே பார்த்தாச்சு, பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஆக்டர் இதெல்லாமே பார்த்தாச்சா. லிரிக்ஸ். ஓகேவா? பெஸ்ட் லிரிக்ஸ் நிறைய கேட்டகரியில அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் பார்க்கலாம். பெஸ்ட் லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாருக்கு அந்த அவார்டை கொடுத்துருக்காங்கன்னா நௌஷத் ஷதார் கான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, பெஸ்ட் லிரிக்ஸ் அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. சோ எதுக்காக அப்படின்னா ஃபௌஜால வரக்கூடிய ஒரு பாட்டு. சோ அந்த பாட்டு என்ன அப்படின்னா சலாமி அப்படிங்கிற ஒரு சாங்குக்காக நௌஷத் ஷதார் கானுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, பெஸ்ட் லிரிக்ஸ் அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் இன் தமிழ். ஓகேவா? பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் ஹிந்தி, மலையாளம் எல்லா கேட்டகரியிலயுமே பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலேயும் ஒரு பிலிம் பார்த்தோம். ஓகேவா? குல்மோகர் அப்படின்னு ஒரு பிலிம் பார்த்தோம். இப்போ வந்து பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் தமிழ்ல வந்து எந்த பிலிம்க்கு அப்படின்னா பொன்னியின் செல்வன் 1க்கு. ஓகேவா? பொன்னியின் செல்வன் 1 யாரு டிரெக்ட் பண்ணா, மணிரத்னம் சார் வந்து டிரெக்ட் பண்ணாங்க. ஓகேவா? பொன்னியின் செல்வன் 1 தமிழ்ல பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம். சோ கனடால பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் இன் கனடா எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா KGF சாப்டர் 2. ஓகேவா? 1 கிடையாது, KGF சாப்டர் 2. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி. அப்படின்னு சொல்லி எந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முர்மூர்ஸ் ஆஃப் தி ஜங்கிள். ஓகேவா? சோ இதுதான் பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி அவார்டு வந்து வாங்கியிருக்கு.
அதே மாதிரி அனிமேட்டட் ஃபிலிம்ல வந்து பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில எந்த அனிமேட்டட் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எ கோகனட் ட்ரீ. ஸோ இந்த அனிமேட்டட் ஃபிலிமை யாரு டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜோஷி பெனிடிக்ட் அப்படிங்கிறவங்க. ஓகேவா, ஜோஷி பெனிடிக்ட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோல நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்னா 70th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. 17th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் ஃபார் தி இயர் 2024 பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நியூ டெல்லியில நடந்திருக்கு. 16th ஆகஸ்ட் நடந்துச்சு. ஸோ யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நேஷனல் மீடியா சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதுல வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம், பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்தோம், பெஸ்ட் ஆக்டர், அதே ஃபிலிம்ல வந்து நம்ம தமிழும் பார்த்தோம், கன்னடாவும் பார்த்தோம். அதே மாதிரி பெஸ்ட் ஆக்டர், லீடிங் ரோல்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்தோம். ஓகேவா, பெஸ்ட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பார்த்தோம், அவங்க எந்த ஃபிலிமுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஹிந்தி ஃபிலிம்ல எது பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பெஸ்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தோம். சப்போர்ட்டிங் ரோல்ல வந்து ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பார்த்தோம். பிளேபேக் சிங்கர்ல மேல் ஃபீமேல் கேட்டகரியில யாரு வின் பண்ணிருக்காங்க, எந்த படத்துல பாட்டுக்காக வின் பண்ணிருக்காங்கன்றத பார்த்தோம். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி பார்த்தோம், ஸ்கிரீன் பிளே பார்த்தோம், லிரிக்ஸ் கேட்டகரி பார்த்தாச்சு. பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ல தமிழும் பார்த்தாச்சு, கன்னடா பார்த்தாச்சு. இதே மாதிரி அசாம்ல கொடுத்துருக்காங்க, அசாமீஸ், பஞ்சாபி, ஒடியா, தெலுங்கு. ஸோ எல்லா கேட்டகரியிலுமே என்ன பண்ணிருக்காங்க, பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, டாக்குமெண்ட்ரி, பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி, அதே மாதிரி பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம். ஸோ இந்த கேட்டகரிஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்தா போதும். ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் மூலமா எக்ஸாம்ல ஓரளவுக்கு நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ in this particular video is all about the 70th National Film Awards. Okay, well, this video is all about this one. Hope this session is useful and thank you for watching.